வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் எல்லோரும் அறிய விரும்பும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் கோடீஸ்வர யோகம். ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகநிலைகள் இருந்தால் ஒருவர் கோடீஸ்வரர் ஆவார் அல்லது பெரும் செல்வந்தராக மாறுவார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீடு செல்வம், குடும்பம் மற்றும் பேச்சுத்திறனை குறிக்கிறது. 2ஆம் வீட்டு அதிபதி வலுவாக இருப்பதும் அந்த வீட்டில் சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன் இருப்பதும் செல்வத்தை குவிக்கும் ஆற்றலை அளிக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியுடன் குரு அல்லது சுக்கிரன் சேர்ந்திருப்பது அல்லது பார்ப்பது கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கும். 11ஆம் வீடு லாபஸ்தானம். 11ஆம் வீடு வருமானம், லாபம், ஆசைகள் நிறைவேறும் இடம். 11ஆம் வீட்டு அதிபதி வலுவாக இருந்து குரு அல்லது சுக்கிரனுடன் தொடர்பு கொண்டிருந்தால் வருமானம் தொடர்ந்து பெருகும். 2ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தால் செல்வம் பல மடங்கு பெருகும். குருவின் அருள். குரு கிரகத்தை பற்றி பேசாமல் கோடீஸ்வர யோகத்தை பற்றி பேச முடியாது. குருவே தனகாரகன் செல்வத்திற்கு அதிபதி. குரு லக்னத்தில் 2வது அல்லது 11ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அது ஒரு சிறந்த தன யோகம். குருவின் பார்வை 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு அல்லது 11ஆம் வீட்டின் மீது இருந்தால் அது நிதி நிலையை மேம்படுத்தும். சுக்கிரனின் அருள். சுக்கிரன் ஆடம்பரம், சுகபோகங்கள், செல்வ செழிப்பு ஆகியவற்றின் காரகன். சுக்கிரன் வலுவாக இருந்தால் கலை, சினிமா, ஆடை, அலங்காரம் போன்ற துறைகள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் அல்லது 11ஆம் வீட்டில் அமர்ந்து குருவுடன் சேர்ந்து இருந்தால் அது மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும். லக்னம் மற்றும் லக்னாதிபதி வலுவாக இருப்பது மிக முக்கியம். லக்னாதிபதி பலம் பெற்று தனஸ்தானம், லாபஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடன் தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய முயற்சியால் செல்வம் சேர்ப்பார். சில முக்கிய யோகங்கள்: கஜகேசரி யோகம். குருவும் சந்திரனும் கேந்திரத்தில் 1, 4, 7, 10 சேர்ந்து இருந்தால் இந்த யோகம் உண்டாகும். இது புகழ், செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மகாலட்சுமி யோகம். 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு கொண்டால் இந்த யோகம் உருவாகும். இது தொழில் மூலம் பெரிய செல்வத்தை கொடுக்கும். பரிவர்த்தனை யோகம். 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டிலும் 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டிலும் அமர்ந்து இருந்தால் இது மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக நிலைகள் இருக்கிறதா என்பதை நீங்களே சரிபார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகங்கள் இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய முயற்சி, கடின உழைப்பு மற்றும் சரியான வழிகாட்டுதல் இருந்தால் எந்த கிரக அமைப்பையும் நாம் கடந்து வர முடியும். உங்கள் ஜாதக ரீதியான பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து செயல்படும் போது வெற்றி நிச்சயம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.